ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா, லலிதா ஜுவல்லர்ஸ்லேருந்து சூப்பரான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க காட்ட போகிறேன். இதில் எக்கச்சக்கமான டாலர்ஸ் மாடல்ஸ் எல்லாமே இருக்குது. பாம்பே டைப், கல்கட்டா டைப், டர்க்கி மாடல், பிளாக் பீட்ஸ்க்கு ஜாயின் பண்ணுற டாலர்ஸு எல்லாமே, ஸ்டோன் டாலர்ஸ் எல்லாமே இருக்குங்க. அதோட செட்டாக நீங்கள் வாங்குறதுக்கு செயின்ஸு காட்டுருவாங்க. எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா கோல்டு ரிலேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரிங்களா? இன்றைக்கி நான் ஷூட் பண்ணுற அன்றைக்கி கோல்டு ரேட்டு பர் கிராம் வந்து 7150 ருபீஸுங்க. இந்த பிரான்ச் வந்து அண்ணா நகர் லலிதா ஜுவல்லரி பிரான்ச்சுங்க. ஷோரூமில் உள்ளே போன உடனே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்கங்க இந்த மாடல்ஸ் எல்லாமே. இது ஒரு வாட்டி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால தான் காட்டுட்ருக்கேன். சரி, நம்ம செயின்ஸ் செக்ஷனுக்கு போயிடலாம். பாருங்கள், இதெல்லாமே செயின்ஸ் மாடல்ஸ் தாங்க. எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. இதிலவே நான் மேலேயே செயினோட வெயிட்டு எல்லாமே காட்டுவேங்க. நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் நிறைய செயின்ஸ் இருக்கிறதுனால நான் 1 by 1 இங்கே மென்ஷன் பண்ண முடியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு அதோட வெயிட் எவ்வளோன்னுட்டு பார்த்துக்கோங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எவ்வளோ பர்சன்டேஜ் எந்த செயின்னுட்டு நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். சரிங்களா? இதெல்லாமே நார்மல் சிம்பிளாக போடுற மாதிரி செயின்ஸுங்க. இது வந்து நம்ம தாலிக்கு போடலாமான்னு கூட கேட்குறாங்க சில பேருங்க. போடலாங்க, ஒன்றும் இல்லை. டாலர் போட்டால் டாலர் செயின் ஆகுது, தாலிக்கு போட்டால் தாலி செயின், அவ்வளோதாங்க வித்தியாசம். இந்த டாலர் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு ட்ரெடிஷ்னலான டாலருங்க இது. லக்ஷ்மி அம்மன் உட்கார்ந்துருக்காங்க, அந்த சைடு இந்த சைடு ஏன்னா இருக்காங்க. அதனால சூப்பராக இருக்குது. பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸில் கொடுத்துருக்காங்கங்க. சூப்பராக இருக்குல்ல? இது ஒன்றுக்கு மட்டும் நான் வேஸ்டேஜ் சொல்கிறேங்க. அந்த டாலரோட வேஸ்டேஜ் வந்து 18% ஸ்டோன்ஸ் இருக்கிறதுனால. செயின் வந்து 10% வருதுங்க. வேஸ்டேஜ் கம்மி தாங்க. எப்போவுமே எந்த ஷோரூமில் கம்பேர் பண்ணால் நம்ம லலிதா ஜுவல்லர்ஸில் வேஸ்டேஜ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி மாடல் வாங்கணுன்னா நீங்களும் அண்ணா நகர் லலிதா ஜுவல்லர்ஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா மாடல்ஸில் இருக்குது. கல்கட்டா மாடல், பாம்பே மாடல்ன்ட்டு இதெல்லாமே 2 சைடு ஹூக்கு வச்சுருக்காங்கங்க. நம்ம செயினுக்கு, பிளாக் பீட்ஸ்க்கு எல்லாருக்குமே, எல்லா செயின்ஸ்க்குமே நம்ம அட்டாச் பண்ணி போட்டிக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த கீழே வந்து ஹேங்கிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டைப்பில். அது வந்து கோல்டு பால்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. நான் 1 by 1 செக் பண்ணுறாங்க. எல்லாமே பற்ற வச்சுருக்காங்க. அது அந்த ஹேங்ஸ் தொங்குறதுனால கீழே விழுந்துரும்னுட்டு பயப்பட வேண்டாம். எல்லாமே பற்ற வச்சுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சாலிடாக இருக்கும். இந்த செயின்ஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து ஒரு கேரளா டைப் மாடல் செயின் மாதிரி இருக்குது. இது நான் ஃபஸ்ட்டு வெயிட்டு காட்டிடுறேன் பாருங்கள். ஏன்னா இவ்வளோ செயின்ஸ் இருக்கிறதுனால மேலே மென்ஷன் பண்ண முடியாதுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டே வெயிட் காட்டிடுறேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு வித்தியாசமான மாடல் செயினுங்க. இது வந்து ஹார்ட் சிம்பிள் ரிவர்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு செயின். இது வந்து எனாமில் போட்ட மாதிரி இருக்குது. ஆனாலும் அது எனாமில் கிடையாது, அந்த ஷேடு அது மாதிரி இருக்குது. இது கேரளா டைப் மாடலு. இது 2 மாடலும் அதே மாடல் தான் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒரு லிங்க்குக்கு கெட்டியாக ஜாயின் பண்ணியிருக்காங்கங்க. இதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு நான் ட்ரை பண்ண ஒரு டாலரு செயின் வேறு, இது வேறு செயின். இது மாதிரி நீங்கள் நார்மல் செயின் வாங்கினா கூட 2 பக்கம் ஹூக்கு வாங்கிட்டு இது மாதிரி டாலர் செயினாக கூட போட்டிக்கலாம். இது ஒரு ட்ரெடிஷ்னலான மாடலுங்க. இது மாதிரி ஒரு டாலர் செயின் வாங்கினாலே போதும். நம்ம எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நிம்மதியாக போயிட்டு வந்துடலாம். நெக்லீஸு, ஹாரம் அது மாதிரி போட்டுட்டு சில பேருக்கு பிடிக்காது இல்லை அது மாதிரி போட்டுன்னு போகிறதுக்கு. இது மாதிரி டாலர் செயின்னா யாராவது செயின் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது மாதிரி நம்ம பேரப் பண்ணிவிட்டு வாங்கலாம் செயினு, டாலர். இந்த டாலர் பாருங்கள், சூப்பராக இருக்குல்லங்க. ஸ்டோன்ஸு எல்லாமே ஒரு 4 கிராம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 4 கிராம்லேருந்து இந்த 40 கிராம் கிட்டே இருக்குது. ஏன்னா டாலர் ஸ்டோன்ஸ் டாலர்ஸ் கூட இருக்கிறது இல்லை, அதனால சொல்கிறேன். நம்மளோட பட்ஜெட் தாங்க. இந்த டாலர் பாருங்களேன், சிங்கிள் ஹூக்கு தான் இருக்குது. 2 கிராம்ஸ் தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுங்களா? நடுவில் பிளாக்கு ஸ்டோன் இருக்குது, ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன். சூப்பராக இருந்துச்சு. இந்த டாலர் பாருங்களேன், சிங்கப்பெருமாள் இருக்கிற மாதிரி சூப்பர் இல்லை? இதெல்லாம் சிங்கிள் செயினுக்கு போடுற மாதிரி நம்ம சிங்கிள் ஹூக் இருக்குது செயினுக்கு. நம்ம கழுத்துக்கிட்ட மட்டும் போடுக்கிற மாதிரி
இந்த ட்ரேயில் பாருங்களேன், பிள்ளையார் ஃபேஸு எவ்வளோ அழகாக இருக்காங்க. இங்கே பாருங்கள், அம்மன் உட்கார்ந்த மாதிரி ஒரு மண்டபத்தில் பண்ணியிருக்காங்க. சூப்பர். எல்லாம் கீழே எல்லாமே ரெட்டு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பிளாக் ஆன்டிக்கு ஃபினிஷிங் வருது. சூப்பர் இல்லை? இது வந்து இன்னொரு செயின். இந்த செயினுக்கு இந்த டாலர் நல்லா இருக்குது பாருங்கள். இது கேரளா டைப் செயின் தாங்க. சூப்பர் இல்லை? இது மாதிரி போட்டால் வேறு லெவல் இருக்குங்க. ஓல்ட் இஸ் கோல்டுன்ற மாதிரி ட்ரெடிஷ்னலான செயினு டாலர் இல்லைங்க. எப்போவுமே நம்மளுக்கு இது ட்ரெண்டு தான். அந்த காலத்தில் தான் போடுவாங்கன்னு நினைக்காதீங்க, இப்போ கூட அது ட்ரெண்டு தான். இது செயின் செக்ஷனில் இது இன்னொரு ட்ரேங்க. இந்த செயின் எல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் கூட இருக்குது. ஒரு 5 பவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி செயின்ஸ் இது எல்லாமே. இதெல்லாம் கெட்டியாக இருக்குங்க. இதெல்லாமே கெட்டியாக இருக்கிறதுனால நீங்கள் டெய்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கெட்டி சாலிடான ஒரு டாலர் மாட்டினீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ் போகிறவங்க யூஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். இதோட மாடல் பாருங்கள், இதே மாடல் பேட்டர்னில்வே கொடுத்துருக்காங்க. ப்ளைனாக வருது, அப்புறமா கொஞ்சம் ஜிக்ஜாக் டைப்பில் வருது செயின். எல்லா மாடல்ஸ் இருக்குங்க. ஒன்று இருக்குது ஒன்று இல்லைன்னு இல்லை, எல்லா மாடல்ஸ்லும் செயின்ஸ் இருக்குது. இந்த மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இந்த டாலர் பாருங்கள், இது சிங்கிள் ஹூக்கு தான். இதில் வந்து நம்ம தாலி செயின் போடுவாங்கல்ல, இது ஜென்ஸும் போட்டிக்கலாம், லேடிஸும் போட்டிக்கலாம். இந்த செயின் எவர் கிரீன் எல்லாருமே போடலாம், அது மாதிரி மாடல் தான். இந்த கீழே பாருங்கள், அந்த டாலருக்கு வந்து கீழே ரெட்டு ஸ்டோன்ஸ் மாதிரி ரூபியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே சிங்கிளாக ப்ளைனாக ஹேங்கிங்ஸ் வருது. நல்லா இருக்குது இந்த டாலர் செயின்மே. இங்கே செயின்ஸ் இருக்குங்க இந்த மாடலில். எவ்வளோ வெயிட் இருக்குன்னுட்டு நான் மேலே காட்டுற பாருங்கள். இது மாதிரி செயின் வாங்கி போட்டால் கூட நம்ம கழுத்தில் சாலிடாக இருக்கும் இல்லைங்க, கிராண்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இதை நம்மளுக்கா எவ்வளோ வெயிட் வேணுமோ அவ்வளோ வெயிட்லேருந்து இருக்குங்க. 2 பவுண்ட்லேருந்தே இருக்குது தாலி செயின் எல்லாமே. இந்த டாலர் பாருங்கள், லக்ஷ்மி அம்மா டாலர் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ ப்ராடாக இருக்குது தெரியுங்களா? நம்ம கை வச்சா கை ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ ப்ராடாக இருக்குது. ப்ளஸ்ஸு லைட் வெயிட்டு தான். அவ்வளோ பெரிய டாலருக்கு அவ்வளோ வெயிட் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இல்லைங்க, இந்த செயினில் வந்து 2 ஹூக்கு வச்சுட்டுக்கான்னு மாட்டிட்டு நம்ம கழுத்தில் போட்டால் வேறு லெவல் இருக்குங்க இந்த டாலர் செயின். இல்லைங்க, இப்போ ஸ்டோன் டாலரில் பிடிக்கலன்னா கூட ப்ளைன் டாலரில் இது மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். இந்த டாலர் பாருங்களேன், சூப்பர் இல்லை? பெருமாள் இருக்கிறாங்க, செங்கு சக்கரம் இருக்குது, நாமம் இருக்குது. இது பிளாக் பீட்ஸுக்கு போட்டால் வேறு லெவல் இருக்குங்க. சிங்கிளாக ஃபுல்லு பிளாக் பீட்ஸ் இருக்கணும், குட்டி குட்டி பீட்ஸ் இருக்கணும் பிளாக்கில், அதுக்கு போட்டால் வேறு லெவலாக இருக்கும். இதெல்லாமே சிங்கிள் செயின், கழுத்துக்கு ஒட்டின மாதிரி செயின்ஸுக்கு போடுறத மாதிரி சின்ன டாலர்ஸு. இது 1 கிராமில் இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த டாலர்ஸ் எல்லாமே. எல்லாமே வேஸ்டேஜ் கூட கம்மி தாங்க. லலிதா ஜுவல்லரி அன்னாலே நம்மளுக்கு வேஸ்டேஜ் கம்மி தான், வேறு ஷோரூமில் கம்பேர் பண்ணால் நம்ம. சூப்பர் இல்லைங்க? இதில் பிள்ளையார் பாருங்கள், எவ்வளோ அழகாக நின்றுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு டாலர். இந்த டாலர் பாருங்கள், எவ்வளோ குட்டியாக இருக்குது, க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். சிம்பிளான பிளாக் பீட்ஸ்க்கு போடலாம். இந்த டாலர் பாருங்கள், நான் சொன்னேன் இல்லை பிளாக் பீட்ஸ் டாலர்ஸ்ன்ட்டு. எவ்வளோ மெலிஸ், 4 கிராம் தாங்க, அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். இல்லைங்க, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி குட்டி டாலர்ஸ்க்கு வந்து ப்ளைனாக தான் நார்த் இண்டியன்ஸ் போடுவாங்க இல்லை பிளாக் பீட்ஸ், அது மாதிரி போட்டால் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன். இதெல்லாமே சிங்கிள் ஹூக்கு செயினுக்கு போடுற மாதிரி மாடல். இதில் பாருங்களேன், ஒரு அம்மன் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்காங்க. இது எந்த அம்மன்னுட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சேன்னா கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்களேன். ஏதோ வாகனம் மீது உட்கார்ந்து இருக்காங்க, எந்த சாமின்னுட்டு எனக்கு கிளியராக தெரியல. நீங்கள் தெரிஞ்சிச்சேன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன சாமின்னுட்டு. இதில் பிள்ளையார் பாருங்கள், பிள்ளையார் எக்கச்சக்க மாடலுங்க, நிறைய எவ்வளோ மாடல்ஸில் பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? இங்கே பாருங்கள், சிவபெருமாள் இருக்கார், அவர் அப்படியே தியான ரூபத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உருவம். இது வந்து மீனாட்சி அம்மன் மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், கிருஷ்ணர் பிள்ளாங்க வச்சுட்டு ஊதுற மாதிரி, புத்தர் டாலரு, ரூபா டாலர் இருக்கும் இல்லைங்க, அந்த டாலரு, பெருமாள் டாலரு, எல்லா டாலர்ஸ் இருக்குங்க.
சாமி டாலர்ஸ் எந்த இதில் வேணுமென்னாலும் இருக்குது. இது பாருங்கள், பெருமாள் நின்று இருக்கிற மாதிரி ஓம் டாலரு சூப்பராக இருக்கு இல்லைங்க. இப்போ சில பேருக்கு டாலர் சாமி டாலர் போடணுன்னு ஆசை இருக்கும்ல, அது மாதிரி நினைக்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணலாம். நல்லாயிருக்கும் கழுத்தில் போட்டால். பாருங்கள், லக்ஷ்மி அம்மா உட்கார்ந்த மாதிரி சுற்றும் ஒரு ரவுண்டு பண்ணி உட்கார வச்சுருக்கிற மாதிரி ஒரு மாடல். இதில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் பிள்ளையார். அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஆரஞ்சா கலர் அடிச்சிருந்தனால சூப்பர். அதெல்லாம் எனாமல் தாங்க, சூப்பர் இல்லைங்க. இது உட்காந்து இருக்கிற மாதிரி எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து ராசாத்தி கல் சொல்லுவாங்கல்ல, அந்த கல்லில் ஹார்ட் சிம்பிள் வச்சு பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் வாங்கணும்னு நினச்சேன். என்கிட்ட அந்த ராசாத்தி மணியில் செயின் இருக்குது. அந்த டாலரு சூப்பராக இருந்துச்சு, வாங்கணும்னு நினச்சேன். நான் ஷூட் எடுத்துகிட்டு இப்படியே வந்துட்டேன். அப்புறம் நான் அது மறந்துட்டேன் சொல்லணுன்னா, ஆனாலும் ஞாபகம் இருக்குது. வாங்கலாம் பாருங்கள். நான் ஒன்று அந்த சிங்கிள் ஹூக்கு டாலரு ட்ரை பண்ணி காட்டுறேன். நம்ம நார்மல் தாலி சரடு இருக்கு இல்லைங்க, அது மாதிரி செயினுக்கு இது மாதிரி பெண்டன்ட் போட்டால் சூப்பராக இருக்கும். தாலி செயினுக்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செயின் எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். செயின் வந்து 5 பவுன் வருதுங்க. டாலர் வந்து 2 பவுன் வருது. 7 பவுனில் யாராவது வாங்கணுன்னா இது மாதிரி வாங்கிக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாமே இந்த ட்ரேயில் கொஞ்சம் பெரிய டாலரு, இந்த ப்ராடாக இருக்கிற மாதிரி டாலர்ஸு பாருங்கள். ப்ளைனாக கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டோன்ஸ் எதுவுமே இல்லை. லக்ஷ்மி அம்மா உருவம் உட்கார்ந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1/4 காசு வருது இல்லைங்க, லக்ஷ்மி காசு. அந்த காசில் வந்து ஹேங்கிங் எதுவும் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இது லோட்டஸ் ஃப்ளவரில் உட்கார்ந்த மாதிரி ஒரு டாலரு. மேலெல்லாம் சிங்கிள் ஹுக் இருக்கிற மாதிரி டாலரு. நீங்கள் எந்த டாலராக இருந்தாலும் டாலர் செயின் வாங்கணும் அன்னிங்கன்னா செயின்ஸு பக்கத்துலவே இருக்குங்க. நீங்கள் இந்த டாலர்ஸு பேரப் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், நல்லா இருக்குங்க. இது மாதிரி ஒரு சிங்கிள் டாலர் செயின் எல்லாருக்கிட்ட இருந்தாலும் நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்பப்போ போட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இல்லை. இது எல்லாமே கொஞ்சம் வெயிட் கம்மியில் இருக்கிற மாதிரி மாடல்ஸுங்க. அதே மாடலில் தான் இருக்குது, ஆனாலும் வெயிட் கொஞ்சம் கம்மி. இது பிளாக் பீட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஜர்கான் ஸ்டோன் வச்சு பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் ஒயிட் ஸ்டோன்ஸில் நல்லா இருந்துச்சு அந்த டாலருமே. இதில் எல்லாம் டாலர் ஸ்டோன்ஸ் வருதுங்க, அதனால தான் அதோட லுக்கு. இதெல்லாம் சிம்பிளாக இருக்கும் இல்லைங்க, மீன் அதை மாதிரி பிள்ளையார் ஃபேஸு, நார்மல் ஸ்டோனு, அப்புறமா நம்ம ஃபீலிங்ஸ் இருக்கும் இல்லை லெட்டர்ஸு, அது ஹார்ட் ஷேப்பில் அந்த மாதிரி. இங்கே பாருங்களேன், ஐயப்ப சாமி உருவம் எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா. இது மாதிரி ஐயப்ப சாமி டாலரு மாலை போடும்போது தான் போடுவாங்கன்னு நினச்சேன். இல்லை அப்படியே கூட போடுறவங்களும் இருக்காங்க போல், அதுக்கு தான் அங்கே வச்சுருக்காங்க. இந்த டாலர் எல்லாம் பாருங்கள், இதெல்லாம் முகப்புக்கு சைடில் தாலி செயினுக்கு வரும்ல, அந்த மாதிரி மாடலு நல்லா இருக்கு இல்லைங்க. எல்லாமே ஸ்டோன்ஸ் தான், பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு பாருங்களேன். இதிலவே நம்மளுக்கு டாலரு கூட இருக்குங்க. டாலரு கல் வச்ச டாலர், ஸ்டோன் டாலரு ஒரு 4 கிராமில் இருக்குன்னு நம்புவீங்களா? ஆனாலும் இங்கே லலிதா ஜுவல்லர்ஸில் இருக்குங்க. வெறும் 4 கிராமில் டாலர் செயின் டாலர் வந்துடுது. சூப்பர் இல்லை? 2 பவுனில் செயின் வச்சுட்டு அந்த 4 கிராமில் டாலர் வாங்கினீங்கன்னா 2.5 பவுன்லவே நம்மளுக்கு டாலர் செயின் வந்துடும். இப்போ இருக்கிற ரேட்டுக்கு எங்கக்கா வாங்க முடியும்னு நினைக்காதீங்க. வாங்கணுன்னா எல்லாருமே சேர்த்து வச்சு வாங்கலாம். நான் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், வேஸ்ட்டு கச்சு பண்ணாமல், எதுக்குமே வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு நம்ம கூட வாங்கலாம், சரிங்களா? இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காட்டியிருக்கிற ஜுவல்லரி எல்லாமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்.